ஹாய் டாமி, இட்ஸ் யூர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூத்லெஸ் மாஃபியா கிங்கோட 9th பார்ட் தான்டா. ஃபர்ஸ்ட் 8 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கடா. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். ஆக்சுவலாக போன எபிசோட் எங்கே விட்டுருந்தேனா, தேங் வந்து வயனை தேடி அலைஞ்சிருப்பான். கடைசியில் வயன் வீட்டில் தான் இருக்கான்னதும் வேகமாக அவளை தேடி வந்திருப்பான். அவளை அடிச்சுட்டு அவளை ஹக் பண்ணி ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அவனே அறியாமல் அவன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் வயனுக்காகன்னு சுத்தமாக புரியல. வயன் சொல்லும் போது தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு அவன் வயனை லவ் பண்ணுறான். அதை வயனை அவ்வளோ அழகாக அவனுக்கு எடுத்து சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுன்ற மாதிரி அவன் அங்கேருந்து போயிருப்பா. போகிற வயனே தேவன் பார்த்துட்ருப்பான். நான் இங்கே தான்டா முடித்தேன், ஸோ அதுலேருந்து கன்டினியூ பண்ணலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே வயன் தான் அவள் ரூமில் உட்காந்துட்ருக்கா. தேவங்க புரிஞ்சிருக்குமா அவர் என் லவ்வை அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படின்ட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. இந்த பக்கம் தேவ் தான் வீட்டுக்கு வெளியே கார்டன் ஏரியாவில் தான் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்ருப்பான். கூட சிகரெட்டும் பிடிச்சிட்ருப்பான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. தியாங், நீ தான் சொன்ன, கடைசியில் நீயே ஏன்டா அப்படி யோசிக்கிற, என்ன தேங் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவ்வளோ குழப்பம். இப்போ அலெக்ஸ் தான் அந்த இடத்துக்கு வரான். பாஸ், என்ன அது நாளைக்கு அனுப்ப வேண்டிய ட்ரக்ஸ்லாம் அனுப்ப. இல்லை பாஸ், அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைப்பா, கொஞ்ச நாள் நிம்மதியாக விடுறீங்களா? என்ன பாஸ் ஆச்சு? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன் நான் இப்படி இருக்கேன், எதுக்கு எதுக்கு நான் இப்படி இருக்கணும், எதுவுமே புரிய மாட்டேங்குது. பாஸ், என்கிட்ட சொல்லுங்கள், நான் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அலெக்ஸு. இப்போது தேங் தான், நீ ஹெல்ப் பண்ணுறியா? நீ ஹெல்ப் பண்ண முடியுமா, உனக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை பாஸ், நான் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்ல போகிறேன், இதில் என்ன இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ஃபைனை நான் எதுக்கு இவ்வளோ தூரம் தேடினேன், முதல்ல அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாஸ், அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியலன்னு உன்னை கேட்குறேன், உனக்குமா தெரில? அவள் என் பக்கத்தில் இல்லைன்னா, நான் அவளை பார்க்கலன்னா என் மனசு ஏதோ பண்ணுது, என்னன்னு அதை சொல்ல முடியல. ஏன் அப்படி இருக்கு? அவள் என்னை விட்டு விலகி போனாலும் அதை ஏற்றுக்க முடியல. அவள் கிட்டக்கே இருக்கணும், ஆனால் என் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது என்ன புது குத்தாக இருக்குது, கிட்டக்க இருக்கணுமா ஆனால் பக்கத்தில் வச்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் தான் பார்க்குறான். என்ன பார்க்குற? பாஸ், அது அப்படின்ட்டு யோசிக்கிறான். என்ன யோசிக்கிற, உனக்கு எதுவும் தெரியலையா என்ன? பாஸ், தெரியலன்னு கிடையாது, இப்படி நீங்கள் மொட்டையாக சொன்னீங்கன்னா நான் எப்படி பாஸ் யோசிக்கிறது? சரிங்க பாஸ், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறீங்களா? கேட்டு தொலை அப்படின்றான். ஒரு வேளை இப்போது வயன் உங்கள் கூட இல்லைனா நீங்கள் என்ன பாஸ் பண்ணுவீங்க? ஏய் அப்படின்னு கோவப்படுறான். பாஸ் பாஸ், ரிலாக்ஸ் ஆகுங்க, ஒரு பேச்சுக்கு தான். இப்போது 1 மணி நேரத்தில் வயன் உங்கள் கூட இல்லை, நீங்கள் பார்க்கலன்னும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொடூரமாக இருந்துச்சு அப்படின்றான். இப்போது அலெக்ஸ் தான், உங்களால் அந்த நிமிஷம் இருக்க முடியல தானே பாஸ்? சத்தியமாக முடியல, அவளை நேரில் பார்க்குற வரைக்குமே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சு, இதுக்கு மேலே அவளை தனியாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பாஸ், அப்போது வேற ஒரு பொண்ணு வந்தால் அந்த பொண்ணு கூட இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். அதான் இருக்க ட்ரை பண்ணனே, முடியல. வேறு யார்கிட்ட போனாலே அவளோட முகம் என் மூஞ்சி முன்னாடி வந்து நிற்கிது. எதுக்கு எதுக்கு அவளெல்லாம் தொடுற அப்படின்ற மாதிரி எனக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்குது. கிட்டக்க போக முடியல தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இப்போது அலெக்ஸா லைட்டாக சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற? பாஸ், இதுக்கு பேர் தான் பாஸ் லவ்வே. என்ன? ஆமாம் பாஸ். இப்போது ஒரு வேளை நீங்கள் வயனை அவாய்ட் பண்ணுறீங்க, சரி, நீங்கள் தள்ளி வைக்கிறதுனால அவளுக்கே தான் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் ஆகாது அப்படின்றான். அது எப்படி பாஸ் நம்மளால் சொல்ல முடியும்? அவள் என் கூட இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை. அவள் என்னை விட்டு தள்ளி இருந்தால் அவள் பத்திரமாக தான் இருப்பாள், அவள் சந்தோஷமாகவும் இருப்பாள் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு
நீங்கள் ஏன் பாஸ் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு அலெக்ஸ் கேட்குறான். என்ன சொல்கிற? அவங்க நீங்கள் உங்களை விட்டு தள்ளி இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க? அது வயன் தானே சொல்லணும். வயனுக்கு உங்கள் கூட இருக்கிறதுல தான் பாஸ் சந்தோஷமே. நீங்கள் அவங்கள தள்ளி வைக்கிறீங்க சரி, அதனால் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுதா சொல்லுங்கள்? இல்லை, அவங்களாலேயும் சந்தோஷமாக இருக்க முடியல. அப்புறம் எதுக்கு பாஸ் இந்த வேஷம்லாம் சொல்லுங்கள்? இல்லை பாஸ், ஒரு விஷயம் சொல்லவா? நீங்கள் வேறு ஏதோ நினச்சி பயப்படுறீங்க. வயன் உங்கள் பக்கத்தில் இருந்தால் எங்கே வயனுவருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பார்க்குறீங்க, கரெக்டா அப்படின்னு சொல்கிறான். இப்போது தேங்காய் நிமிர்ந்து பார்க்குறான். அப்படிலாம் கிடையாது. வயன் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் அவள் ரொம்ப சேஃபாக இருப்பாள். ஏன் பாஸ், உங்களால் வயனை பார்த்துக்க முடியாதா என்ன? ஏன், என்னால் முடியுமே அப்படின்றான். அப்புறம் என்ன பாஸ், உங்களை மீறி வயன் மாமா யார் என்ன பண்ணிட்டு போகிறா? எதுக்கு அவங்கள தள்ளி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் காதலை நீங்கள் ஏன் காட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் மாஃபியாவில் இருக்கவங்களாம் காதலிக்கக்கூடாதா என்ன? யார் மேலேயும் பாசம் காட்டக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை பாஸ். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழலாம். இவ்வளோ காசு பணம் இவ்வளோ இருந்தோம் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுதா சொல்லுங்கள்? அதுக்கு தான் வயன் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் நிம்மதியாகவும் இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. சொல்லப்போனால் இப்படி இருக்க வாழ்க்கையை அவள் தான் மாற்ற வந்திருக்கா. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வயனோட லைஃப் தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தியாங்க்கு தான், அப்போது அவளை நான் பத்திரமா வச்சுக்க முடியும்னு நீ சொல்கிறியா? அவன் என்கிட்ட இருந்தா பத்திரமா இருப்பான்னு சொல்கிறியா? ஆமாம் பாஸ். இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் யாருமே என் கூட இருந்ததில்லை. என்னை விட்டு போனவங்க தான் ஜாஸ்தி. நான் யார்கிட்டையாவது அன்பாக சிரித்து பேசினாலே என்னை விட்டு அவங்க போயிடுவாங்க. இல்லை, வேண்டாம், வைணவ என்னை விட்டு போயிட்டானா? பாஸ், அப்படி நினைக்காதீங்க. இவ்வளோ நாள் வைன் உங்கள் கூட தான் இருக்கா. எதா ஆச்சா சொல்லுங்கள்? எல்லா விஷயத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கா நீங்கள். ஏன் பாஸ், எமோஷ்னலாக இவ்வளோ வீக்காக இருக்கீங்க? அப்படிலாம் கிடையாது. வைன் உங்களுக்கான ஒரு பொண்ணு. அவள் உங்ககிட்ட இருக்க வரையும் யாரால் பாஸ் எடுக்க முடியும்? சொல்லப்போனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும்னா அது உங்களை தாண்டி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது ஏன் பாஸ் பயப்படுறீங்க? வைன் உங்களுக்கான பொண்ணு பாஸ். அவள் ஒரு ஏஞ்சல் மாதிரி உங்களுக்கு. இது வரைக்கும் நீங்கள் யாருக்காகவும் எதுவுமே செஞ்சது கிடையாது. ஏன், இவ்வளோ வருஷமாக உங்கள் கூட இருக்கேன். ஆனால் எனக்காக நீங்கள் சிரிச்சிருப்பீங்களா? இல்லை அழுதுருப்பீங்களா? இல்லை கோவப்பட்டிருப்பீங்களா? ம். ஆனால் அந்த ஒயினுக்காக நீங்கள் எல்லாமே செஞ்சுருக்கீங்க, உங்களே அறியாமல். அப்போ பார்த்துக்கோங்க உங்கள் மனசில் அவள் எந்த அளவுக்கு இருக்கான்ட்டு. அவளை இங்கேருந்து உங்களால் தூரமாக அனுப்பிட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அப்படின்னு சொல்லி கேட்குறான். தேங்க் அதுக்கு பதில் இல்லை. பாஸ், நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் டெய்லியும் வைன் மேம் ரூமுக்கு போய் படுத்து தூங்குறத. ஏன் பாஸ் அங்கே போகிறீங்க? உங்கள் ரூம்லேயே தூங்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். அது அப்படின்ட்டு யோசிக்கிறான். ஏன்னா அவன் ரூமில் அவன் நிம்மதியாக தூங்கினதே கிடையாது. ஆனால் வைன் பக்கத்தில் இருக்கும் போது அவனுக்கு அவ்வளோ நிம்மதியான தூக்கம். யாரோ அவன் கூட இருக்கிற மாதிரி நிம்மதியாக ஃபீல் பண்ணுவான். இப்போ அலெக்ஸ் தான், உங்களுக்கே தெரியும் உங்கள் மனசில் வைன் எந்த அளவுக்கு இருக்கான்ட்டு. வைன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? வைன் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்றதை பாருங்கள். இதுக்கப்புறம் வைன் உங்களை விட்டு போயிட்டானா உங்களால் திரும்ப அந்த மாதிரி பழைய வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க. வைன் உங்கள் கூட இருக்கிறதுனால வைனுக்கு என்றைக்கும் ஆபத்து கிடையாது. அதுக்கு பதிலாக அவள் ரொம்ப சேஃபாக பத்திரமாக தான் இருப்பாள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தியாங் தான், அவள் என் கூட இருந்தா பத்திரமா இருப்பாளா என்ன? ஆமாம் பாஸ், உங்கள் கிட்டக்க இருக்கிற வரைக்கும் தான் அவங்க பத்திரமா இருப்பாங்க, அப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ தியோங் தான் திரும்பி மேலே வயனோட ரூமை தான் பார்க்குறான். அவள் என்கிட்ட இருந்தால் தான் பத்திரமா இருப்பாளா? என்னை விட்டு போயிட்டா அவள் அவள் என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் தயங்க. இப்போ அலெக்ஸ் தான், ஆமாம், வைன் மேம் அவங்க கூட தான் இருக்கணும். அப்போ தான் நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் தனியாக தான் இருந்திருக்கீங்க. இப்போது உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்காக நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் சொல்கிறான்.
இப்போ தியோங் தான் திரும்பி மேலே இருக்க வயன ரூமை தான் பார்க்குறான். அந்த ரூமில் இப்போ தான் லைட் ஆஃப் ஆகுது. இப்போது எதுவுமே சொல்ல அங்கேருந்து வேகமாக உள்ளே ஓடுறான். பாஸ் போட்டோம், இதுக்கப்புறமாச்சும் அவரோட வாழ்க்கை மாறணும் அப்படின்ட்டு அலெக்ஸ் மாமா மனசில் நினைக்கிறான். இப்போ தியோங் தான் வேகமாக மேலே போயிருப்பான். வயனோட ரூம் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். போகலாமா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்துட்டு உள்ளே வரான். லைட்லாம் ஆஃபில் இருக்கு. வயன் நல்லா பெட்டில் தான் தூங்கிட்டு இருக்கா. பொறுமையாக போயிட்டு அவள் பக்கத்தில் தான் உட்காடுறான். நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவன் தலையில் தான் கை வைக்கிறான். பொறுமையாக தடவி கொடுக்குறான். அலெக்ஸ் சொன்னான், நீ எனக்காக வந்த தேவதையா? என்ன சந்தோஷமாக வச்சுக்கணும்னு வந்தவளா? எனக்காக வந்தியா அப்படின்ற மாதிரி அவளை பார்த்துட்ருக்கான். அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இப்போ வயந்தா லைட்டாக சினிங்கிட்டு படுக்கிறா. இப்போது தேவனுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. இப்போது அவன் கையை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் லிப்ஸ் கிட்ட தான் வைக்கிறான். தேவன், நீ சிரிக்கிறியா? உனக்கு சிரிக்க தெரியுமா என்ன அப்படின்னு சொல்கிறான். திரும்பி அங்கே மிரர் இருக்கும், அதை பார்க்குறான். பொறுமையாக நடந்து அந்த மிரர் கிட்ட தான் போகிறான். உனக்கு சிரிக்க தெரியுமா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. தியோங் தியோங், உன் கண்ணெல்லாம் கலங்குது. உனக்கு உனக்கு அழ தெரியுமா? இதெல்லாம் எங்கேருந்து வருது? எதனால்? தியோங் தான் அந்த மிரரை பார்க்குறான். அந்த மிரரில் வயன் பின்னாடி தூங்குறது தெரியுது. அவளாலையா? அவளுக்காகவா இதெல்லாம்? அப்போது உன்னாலையும் எல்லாரும் மாதிரி இருக்க முடியுமா? இருக்க முடியும்ல? ஏன் முடியாது? இருக்கலாம், இருக்க முடியும். வயன் கூட அப்படி நான் இருப்பேன், இருக்க முடியும். ஆமாம், அவள் எனக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போது அவன் பக்கத்தில் பார்த்தா ஒரு தேவங்க மாதிரி ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. என்ன தேயாங், புதுசாக இருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தியோங் திரும்பி பார்க்குறான். அது அவனோட மனசாட்சி தான். நீ நான் தான் தயாங். என்ன மனசெல்லாம் மாறுது போல்? எப்போ நீ இப்படியே ஆரம்பிச்ச? சிரிக்கிற, அழற, என்ன இப்படியா இருப்ப நீனு? அது அது வயனை விடு. உனக்கு அவள் இருக்கணுமா வேணாமா? அது அவள் இருக்கணும். அப்புறம் நீ அவள் பக்கத்தில் இருந்தா அவள் எப்படி உயிரோட இருப்பா? என்ன மறந்துட்டியா? சின்ன வயசுலேருந்து நீ அப்படி தானே இருக்க. உனக்காக யார் உனக்காக வந்தாலும் அவங்க கடைசியாக உயிரோடு இருக்க மாட்டேங்கிறாங்களே. வயன் மட்டும் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லுது அந்த மனசு. இல்லை, அவள் எனக்காக வந்தவ. அவளை நான் பார்த்துப்பேன், நான் பத்திரமா எனக்குள்ளே வச்சுப்பேன் அப்படின்றான். உனக்குள்ளே வச்சுப்ப, ஆனால் உன்கிட்டேருந்து யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. என்கிட்டேருந்து அவளை யாரும் பிரிக்க முடியாது, அவகிட்ட யாரும் நெருங்கவும் முடியாது அப்படின்றான். அவ்வளோ நம்பிக்கையா? ஆமாம், எனக்கு வயன் வேணும். எனக்கு வயன் தான் எல்லாம். எனக்காக அவள் இருக்கா, அவளுக்காக நான் இருப்பேன். அவ்வளோதான். வயனை யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் தரவும் மாட்டேன் அப்படின்றான். அப்போ சரி, யாராலையும் தடுக்க முடியாதுப்பா, நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு தேங்க் சொன்னதும் அது அப்படியே உருவம் காற்றுல மறைஞ்சு போகுது. தேவங், யார் சொல்கிறதையும் கேட்காத. உனக்கு வயன் இருக்கா, அதை தாண்டி உனக்கு யாரும் வேணாம். அவளை நீ பத்திரமா பார்த்துக்கோ. அவன் மட்டும் போதும் உனக்கு. வேறு எதை பற்றியும் யோசிக்காத, வேறு எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு அவனுக்குள்ளே அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ பொறுமையாக திரும்பி வயனை தான் பார்க்குறான். இதுக்கப்புறம் உனக்கு வயன் இருக்கா, உனக்குன்னு என்கிட்ட யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதை மனசில் வச்சுக்கோ. இனிமேட்டு வயனை உன்கிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, யாராலையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக நடந்து வயன் பக்கத்தில் தான் போய் படுக்கிறான். பொறுமையாக வயனை ஹக் பண்ணிக்கிறான். முன்னாடிலாம் வயனை ஹக் பண்ணவே மாட்டான். அவன் பாட்டுக்கு வருவான், வயன் பக்கத்தில் தூங்கிடுவான்.
வயன் அந்த வேணுன்ட்டு வந்து ஹக் பண்ணுவாளே தவிர்த்து தேவங்க இது வரைக்கும் ஹக் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ணுறான். அவன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவளை அவளை செஸ்க்குள்ளே வச்சு நல்லா போச்சுக்கிறான். நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், நான் உங்ககிட்ட யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போது வயனு தூக்கத்தில் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா தேவங்க. தேவங்கும் வயன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறான். இப்போது அடுத்த நாள் காலையில் தான் பார்க்குறோம். காலையில் வயன் எந்திரிக்கிறா. இப்போ கண்ணை திறந்தா அவள் கண்ணுக்கு முன்னாடி தேவங்கோட செஸ்ட்டு தான். தேவங்கா அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறா. தேவங்க தான் தூங்கிட்டுருக்கான். என்ன இவர் இன்னும் போவே இல்லை. மேலே நிமிர்ந்த டைமை தான் பார்க்குறா. ஐயோ இங்கே தூங்கிட்டாரோ, அவர் எந்திரிச்சு போயிடுவார் என்ன எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ என்ன இங்கே தூங்கிட்டுருக்காரு, ஒரு வேளை அசதியாக இருக்கார் போல இருக்க. ஐயோ நம்ம வேற எந்திரிச்சிட்டோம். நம்ம எந்திரிச்சிட்டு அவர் நம்ம பக்கத்தில் இருக்கான்னு தெரிஞ்சா திருப்பி வந்து தூங்க மாட்டாரோ. வயன் அப்படியே தூங்கிடு நீனும் அப்படின்னு சொல்லிட்டு டப்பக்கன்னு கண்ணை மூடி எப்படி பழையபடி படுத்திருந்தாலோ அதேமாதிரி படுத்துட்டா. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தேவங்க கண்ணை முழிக்கிறான். கீழே குனிஞ்சு வயனை தான் பார்க்குறான். வயன் நல்லா தூங்கிட்டுருக்கா. அவள் தூங்கலாம் இல்லை, சும்மா படுத்திருக்கா. இப்போ பார்க்குறான், மணி பார்க்குறான். மணி 9க்கு மேலே ஆகுது. என்ன இன்னும் தூங்கிட்டுருக்கா, எழுந்துக்கலையா என்ன, ஜுரம் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நெத்தியில் தொட்டு எதுக்கு இவர் நெத்தியில் தொட்டு பார்க்குறாரு? எனக்கு ஜுரம் அடிக்குதான்னு பார்க்குறாரா? ஓ நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டுருக்கேன்ல அதனாலயா? இவர் எந்திரிச்சா தான் நம்ம எந்திரிச்சு போக முடியும். இவர் தான் இங்கே இருக்கார். இப்போ நான் கண்ணை முழிக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு வயன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. இல்லையே நல்லா தானே இருக்கு, ஏன் தூங்கிட்டுருக்கா வயன் அப்படின்றான். என்ன கூப்பிட்றாரு? இப்போது பொறுமையாக கண்ணை முழிக்கிறா. இப்போது கண்ணை கசக்கிட்டே தியோங் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு தெரியாத மாதிரியே கேட்குறா. இப்போ தியோங் தான் பார்க்குறான். நான் இங்கே இருக்கிறதும் உனக்கு தெரியாது. தெரியாமலையா இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்க? அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை எடுக்க போகிறா. இப்போ தியோங் தான் திருப்பி அவள் கையை அங்கேயே வைக்கிறான். என்ன சொல்லு, நான் இங்கே படுத்துருக்க தெரியாமலே கட்டி பிடிச்சிட்ருக்க? தெரியும். அப்புறம் புதுசாக கேட்குற மாதிரி கேட்குற? அது உங்களுக்கு தான் இங்கே வந்து தூங்குறது எனக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் எப்பவுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சு போயிடுவீங்க. அதனால தான் நீங்கள் இன்றைக்கும் தெரியாமல் தூங்கிட்டீங்களோன்னு நினச்சி நான் அப்படி சொன்னேன். எங்கே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் திருப்பி வந்து தூங்க மாட்டீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு சொல்கிறா. தேவங்க அதை பார்க்கும்போது லைட்டாக சிரிப்பு வருது. அப்போது நான் இங்கே வந்து படுக்கிறது உனக்கு பரவாயில்ல அப்படி தானே? இப்படி ஒரு பையன் கூட தூங்குறது அவனுக்கு சரியா? உங்கள் அப்பா எதாவது சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் என்ன யார் கூடயோ தூங்குனேன், உங்கள் கூட தானே தூங்குனேன். என் கூடனா? என் கூட மட்டும் என்ன? எனக்கு உங்களை பிடிக்கும், எனக்கு எல்லாமே நீங்கள் தான், அதனால தான். இப்போது அலெக்ஸ் தான் நீ அண்ணா அண்ணான்ற, அவனையும் உனக்கு பிடிக்கும்ல, அப்போ அவன் கூட எனக்கு அவர் அண்ணா, நீங்கள் அப்படி கிடையாது. ஏன்? நான் என்ன முதல்லன்னு சொல்லவா? இப்போ பாரு, நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு நீங்கள் தான் எல்லாமே, எனக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் மட்டும்தான் அப்படின்றா. பிடிச்சவங்க கூட தூங்குறது தப்பா? பிடிச்சவங்க கூட தூங்கலாம், தப்பு கிடையாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. அதுக்கு என்ன கல்யாணமாக பண்ணிக்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறா. பண்ணிக்கோ, யார் வேணாண்ணா அப்படின்னு சொன்னதும் இப்போ வாய்ந்தா நிமிந்து பார்க்குறா. என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இப்போது டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றா. தியங் தான்
தலைக்கு மேலே அவன் கையை வச்சுக்கிட்டு அவன் ஹாயாக படுத்திருக்கான். என்ன சொன்னீங்க? இப்போ லைட்டாக சிரிக்கிறான். ஆ, என்ன சிரிக்கிறீங்க? அப்போ அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ நீங்கள் என் கூட தான் இருப்பீங்களா? இரு இன்னொன்னா கேளு. இதுக்கு சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிடிக்குமா? இனிமேட்டு என் கூட இருப்பீங்களா? என்னை அவாய்ட் பண்ண மாட்டீங்கல்ல? இப்போது தேவந்தான் லைட்டாக சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கீங்க. இப்போ நான் சொல்லமா வேணாமா? சொல்லுங்க. இது எல்லா கேள்விக்கும் சேர்த்து ஒரே பதிலாக சொல்லவா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்றான் வயந்தான். என்ன? அப்போ என்ன லவ் பண்ணலையா? இப்போ தியங்தான் வயனோட தலையிலே அவனோட விரலை வச்சு வயனோட நெத்தியில டக்குன்னு அடிக்கிறான். என்ன அடிக்கிறீங்க? பின்ன லூசா நீ? என்ன அப்படி சொல்றீங்க? நான் தான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதிலாக சொல்லிட்டேன்ல. என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீங்க. நான் கேட்டது என்ன? என் கூட எப்பயுமே இருப்பீங்களா? என்னை லவ் பண்ணுறீங்களா? எனக்காக இருப்பீங்களான்னு தானே கேட்டேன். ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் அவன் கூட இல்லாமல் இன்னொருத்தன் கூடயே இருப்பேன். நீ கேட்டது எல்லாமே அதிலே வந்துருச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கூட தான் இருப்பேன், உனக்காக தான் இருப்பேன், உன்னை லவ் பண்ணதுனால தான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன? அப்போது என் கூட இருப்பீங்க, எனக்காக இருப்பீங்கல்ல? இப்போது அவள் அப்படி யாருமோ கேட்குறத பார்க்கும்போது தேங்தான் பொறுமையாக எந்திரிக்கிறான். அவள் 2 கண்ணத்தையும் கப் பண்ணி உனக்காக தான் இருப்பேன், உனக்காக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வயனோட ஃபோர்ஹெட்லேயே டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். நீ இருப்பல எனக்காக அப்படின்னு கேட்குறான். உங்களுக்காக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. என்னைக்கும் என்னை விட்டுட்டு போகக்கூடாது, ப்ராமிஸ் அப்படின்னு கேட்குறா. இப்போ தேங்தான் எட்ட வரான். ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் சொன்னால் செய்வேன். இல்லை என்னை ஏமாற்றுவாங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தேங்தான் அவன் கையை எடுத்துட்டு போய் அவன் தலையில் வைக்க போகிறான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை எடுத்து அவள் தலை மேலே வச்சுக்கிறா. என் மேலே ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவள் கண்ணெல்லாம் கலங்குது. சத்தியமா என்னைக்கும் அவனை விட மாட்டேன், அதே மாதிரி என்னைக்கும் நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். உங்களை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது தியாங் தான் அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஒரு வேளை நீ என்னை விட்டு போனா அடுத்த நிமிஷம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே வயனோட கண்ணை தான் பார்க்குறான். என்ன, நான் எங்கே போக போகிறேன்? நீ போகவும் கூடாது, என் கூட தான் இருக்கணும், என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றான். உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு இப்போ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. தியோங்கும் வயனெல்லாம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு வயன் கூடயே இருக்கணும், அவ்வளோதான். வயன் அவங்க பக்கத்தில் இருந்தால் போதும், அவனுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்தமாரி ஒரு சந்தோஷத்தை அவன் எதுலேயுமே அதை அனுபவிச்சது கிடையாது. இத்தனை வருஷமாக மாஃபியாவில் இருக்கான், ஆனால் இந்த ஃபீலிங்கை அவனுக்கு யாருமே கொடுத்ததில்ல. இது அவனுக்கு புதுசாக இருக்குது, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. அவனுக்கு வயன் கூட இருந்தால் மட்டும் போதும். இப்போ வயன் தான் தயோங் என்னது இங்கே பாரு அப்படின்ட்டு கண்ணத்தை காமிக்கிறா. பார்த்தா தேன் மிதி அடிச்சிருப்பான்ல, அந்த கையச்சு இன்னும் மறையவே இல்லை. அவன் பொறுமையாக அவன் கையை எடுத்துகிட்டு போயிட்டு வயனோட கண்ணத்தில் தான் வச்சு தேய்க்கிறான். வலிக்குது நேற்று நீ அடிச்சது அப்படின்ட்டு பாவமாக பவு பண்ணிட்டு சொல்கிறா. இப்போ தேங் தான் அவள் கண்ணத்துலேயே போயிட்டு அப்படின்னு கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுற? இப்போ தேங் தான் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு சரியாயிடும் விடு. அவள் லைட்டாக ஷையாக்கியே குனிறா. சரி எந்திரி, டைம் ஆச்சு, சாப்பிட போகணும்ல. மணி என்ன? ஆமாம் ஆமாம், எனக்கு பசிக்குது, சாப்பிட போகலாம். போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. இப்போது வயந்தான் பெட்லேருந்து இறங்கி போகிறா. போயிட்டு திரும்பி வேகமாக தயங்கிட்ட ஓடி வரா.
இப்போ தேங்காய் நிமிந்து பார்க்குறான். என்ன? அது இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கணுமா இல்லை ஒரு ரூமில் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறா. இப்போ தேங்காய் உனக்கு எங்கே இருக்கணும்? எனக்கு எனக்கு உன் கூட இங்கே இருந்தாலும் ஓகே தான். அப்போது என் ரூம் கறியா? ஆ, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்னது? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் பையனும் ஒரு ரூமில் தங்கக்கூடாது. அதான். இப்போது தேங்தான் நான் சொன்னதை எனக்கே சொல்கிறியா? இல்லை, அதான் உண்மை. நான் எப்படி ஒரு ரூமுக்கு வர்றது? எந்த உரிமையில் நான் வரணும் அப்படின்னு கேட்குறா. அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் அப்போ போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவள் யோசிச்சுக்கிட்டே போகிறா. தேவங்க என்ன சொல்லுவார்? அவர் லவ்வராக வர சொல்லுவாரா இல்லை எப்படி வர சொல்லுவார் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறா. இப்போ அவர் ரெஸ்ட் ரூம் போனதும் தேவங்க தான் பக்கத்தில் இருக்க அவன் மொபைல் எடுக்கிறான். ஹலோ அலெக்ஸ். பாஸ், நான் சொல்கிறத கேளு, இது எல்லாத்தையும் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான். அலெக்ஸ் ஷாக் ஆகிட்டு வாயை பொழுது கேட்குறான். பாஸ், நிஜமாவா? இன்றைக்கி ஈவினிங்கு இது எல்லாமே ரெடியாக இருக்கணும், புரியுதா? பாஸ், ஆனால் வைன் மேம், நான் அவளை கூட்டிகிட்டு வெளியே போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பக்காவாக இருக்கணும். ஓகே பாஸ், பக்காவாக பண்ணிடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். இப்போ வைன் தான் ஒரு 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்திருப்பா. தேம் போகலாமா? போகலாம். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீ கீழே போய் சாப்பிட்டுட்டு. சரி. இப்போது வைன் பொறுமையாக கீழே இறங்கி போகிறா. அலெக்ஸா வைனுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்கான். வைன் பார்த்ததும் அவள் கண்ணெல்லாம் விரியுது. என்னண்ணா எப்பவுமே ஹெல்த்தியான சாப்பாடு தான் இருக்கும், இந்த வாட்டி எனக்கு பிடிச்ச எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள்ல, அதான். முக்கியமான நாளா? என்ன நாள்? அது சொல்கிறேன், நீ சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்போது வைன் நல்லா சாப்பிட்றா. எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா இருக்கு. இந்த தண்ணி குடி. நல்லா இருந்துச்சு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ண்ணா. என்னது? தேவங்க இனிமேட்டு என் கூட தான் இருப்பேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. என்ன? ஆமாம், இதுக்கப்புறம் அவர் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னாரு, என்னை அவாய்ட் பண்ண மாட்டேன்னாரு, எனக்காக இருப்பேன்னாருண்ணா. அப்படியா? இதெல்லாம் தேவங்க சொன்னாரா? சத்தியமா பாருங்கள், என் தலையில் சத்தியெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையை தான் காமிக்கிறா. அலெக்ஸ்க்கு இதை பார்க்கும்போது சிரிப்பு வருது. சரி சரி, நம்புகிறேன். இதுக்கப்புறம் தேவங்க என் கூட தான் இருப்பார். அவரை எந்த நிமிஷமும் கஷ்டப்படுத்த விட மாட்டேன். அவரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவேன். அவருக்கு பாசம்னா என்ன, ஃபேமிலினா என்ன, எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பேன். இப்போது அலெக்ஸ் தான் வைனை ஆர்வம் பார்க்குறான். அப்போது தேங்க் சார் மாறிடு வரல? கண்டிப்பாக, நான் கண்டிப்பாக மாற்றுவேன். நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சுது, தேவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். இது வரைக்கும் யாரோட அன்பும் அவனுக்கு கிடைச்சதில்ல. அதுக்கு என்ன காரணம் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதிலே புரிஞ்சிருச்சு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு. திருப்பியும் அந்த மாதிரி வாழ்க்கையை நான் வாழ விட மாட்டேன். அவரை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன். அவருக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பேன், எல்லாத்தையுமே. இது வரைக்கும் அவர் பார்க்காத இன்னொரு சைடை நான் அவர் கண்டிப்பாக காமிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அலெக்ஸ் தான் லைட்டாக சிரிக்கிறான். சரி அப்படின்ட்டு அவன் கண்ணெல்லாம் கலங்குது. அவன் டக்குன்னு திரும்பிக்கிறான். என்னாச்சுன்னா? ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக தூசி விழுந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ தேம் தான் மேலேருந்து இறங்கி கீழே வருவான் ரெடி ஆகிட்டு. பார்க்குறான் வைன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கதையும் அலெக்ஸ் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கதையும். வைன், வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிட்டக்க போகிறா. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இல்லை, நீ சாப்பிட்டில்ல? நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கல, விடு. உனக்கு ஏதோ திங்ஸ் வாங்கணுன்ட்டு அலெக்ஸ் சொன்னா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வேணும், அதான். சரி, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன். அலெக்ஸ் வேண்டாம், அலெக்ஸ்க்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ அலெக்ஸ் எந்திரிச்சு
பாஸ், இங்கேருந்து நான் சொன்ன வேலை எல்லாத்தையும் பாரு, புரியுதா? ஓகே பாஸ், நான் வயனை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா பாஸ். ம். வயன்தான் லைட்டாக ஷை ஆகிட்டு தேங்கோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போகிறா. திரும்பி அலெக்ஸை பார்த்து, பையனா? ம், பார்த்து பத்திரமா போயிட்டா. ம் தேத்தா அப்படின்ட்டு போகிறா. தேங்கோட கையை பிடிச்சிக்கிட்டு தேங்க தான் நேராக கார்கிட்ட போயிட்டு வயனை உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து கார் எடுக்கிறான். வயன் இதை பார்க்குறா. அவளுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. இப்போ தேங்க தான் நேராக அவன் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரமாக போகிறான். ம், இதுக்கு இவ்வளோ தூரம்? அந்த பக்கமே கடை இருந்துச்சுல்ல? ம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு மால் இருக்குது, அங்கே போகலாம். அங்கே பெருசாக யாரும் வரமாட்டாங்க, நீ அங்கே வாங்கிக்கோ. ம் சரி அப்படின்னு சொல்கிறா. இப்போது தேங் தான் இப்போ நேராக அந்த மாலுக்கு தான் போகிறான். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வந்து ரீச் ஆகிறான். இதுவா, இது ரொம்ப பெருசாக இருக்கே, இங்கெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றா. அதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே உள்ளே போனால் யாருமே இல்லை. என்ன யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறா. நம்ம இங்கேருந்து போகிற வரைக்கும் வெளியாளுங்க யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. ம், உனக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் வாங்கிக்கோ, சரியா அப்படின்றான். அப்போது இந்த மாலையே இப்போதைக்கு நீ ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்குறா ஒரு மாதிரி சைல்டிஷா. இப்போ தியாங்க லைட்டாக சிரிப்பு வருது. ஆமாம், ரெண்ட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஓ, இந்த மாலையே ரெண்ட்டுக்கு வாங்குறீன்னா கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. என்ன? இல்லை கேட்குறேன். எங்கள் அப்பாவும் வேலைக்கு போவார், ஆனால் அவர்கிட்ட அவ்வளோலாம் இருக்காது. நான் எப்பயுமே வேலை பார்த்து தான் ட்ரெஸ்ஸே எடுப்பேன், அதான் கேட்டேன். இப்போ இந்த மாலையே நீ ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கேன்றியே, அப்போது உன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. ம் ஆமாம், உனக்கு வாங்கி தர அளவுக்கு இருக்குது அப்படின்னு சிரிக்கிறா. போ, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. அப்போ சரி, எனக்கு நான் பொம்மை வாங்கிக்கவா, இதோ அந்த கடை அப்படின்ட்டு கை நீட்டுறா. பொம்மையா? ம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு ஒன்று தான் வாங்கி கொடுப்பாரு. அதனால தான் எப்போ வரும்போதும் நான் ஒரு பொம்மை வாங்குவேன். அந்தமாரி ஒரு பொம்மை வாங்கிக்கவா அப்படின்னு கேட்குறா. இப்போ தேங்க தான் ம் அப்படின்றான். ஐ, இப்போ குடுக்குன்னு வேகமாக உள்ளே ஓடுறா கடைக்குள்ளே. தேங்க பொறுமையாக அவன் பாக்கெட்டு கை வச்சுட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே அந்த கடைக்குள்ளே தான் போகிறான். வைன் வந்து இது நல்லா இருக்கு, ஆனால் அது ரொம்ப அதிகமாக இருக்கே, வேணாம் வேற அப்படின்ட்டு பார்க்குறா. அவளோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஏன் அதை வச்சுட்ட. இப்போ தேங்க தான் பார்க்குறா. இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்றா. தேவங்க கிட்டக்க போகிறான். இப்போது காது கிட்ட போயிட்டு தான், அது விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, அதான். அதை நான் அங்கே இருக்கும்போது சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ கிட்டக்க வந்தால் சொல்லணுமா? இல்லை, அங்கே ஓனர் இருக்கார், அவர் எதை தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னா அதான். யார் அவர், ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தன் தான் வேகமாக ஓடி வந்துட்டு, பாஸ் இதான் வேணுமா மேம், வேறு எதாவது பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன இவரும் ஒன்று பாஸ்ன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ந்தான் தேங்க பார்க்குறா. இப்போ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தான் தான், மேம் அவர் தான் அந்த கடைக்கே பாஸு, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போது அவள் ஆச்சரியமாக பார்க்குறா தேங்க. என்ன பார்க்குற, வேணாமா? வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்குறா. மேம் இந்தாங்க அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறாங்க. போதுமா வேற? இல்லை, எனக்கு இதுவே போதும், போகலாம். இப்போது வயந்த பொறுமையாக வெளியே போகிறா. தேங்கும் பின்னாடியே போகிறான். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தரத்தான கையை பிடிச்சிட்டு போகிறா. என்னாச்சு? அப்போது என்கிட்ட போய் சொன்னியா, இது எல்லாமே இப்போ ஒன்று தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், அதுக்கு என்னப்போ, உனக்கு எது வேணாமா? அப்படி இல்லை, வேணும்தான். என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, நம்ம போகலாம் அப்படின்ட்டு இப்போது தேவங்க கூப்பிட்டு தான் ஒரு கடைக்குள்ளே தான் போகிறா. அது ட்ரெஸ்ஸு கடை தான். இங்கே எடுக்க போகிற?
எனக்கு இங்கே தான் ரொம்ப பிடிக்கும். வெல்கம் மேம். ம் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்ட்டு அங்கே வேலை செய்கிற ஒரு லேடி தான் கேட்குறாங்க. அது எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு அந்த பொம்மையில் இருக்கிறது தான் காமிக்கிறா. அந்த மாதிரியா மேம்? வாங்க உள்ள வாங்க காமிக்கிறேன். சார் நீங்கள் உட்காருதுண்ணா. நோ ப்ராப்ளம். அவங்க என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. ஓகே சார் அப்படின்ட்டு இப்போ கொடுக்குடுன்னு அந்த பொம்மையில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் 2-3 ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மேம் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கலரும். எனக்கு அந்த பர்பிள் வேணும் அப்படின்றா. இதுவா மேம்? ஆனால் இது பெருசாக இருக்கும் போலையே, சைஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறா. இருக்கு மேம், இருங்க எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னதும் இப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. வயந்து அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போது அந்த ட்ரெஸ் எடுத்து தான் தேங்கிட்ட காமிக்கிறா. தேங் இது எப்படி இருக்கு? இப்போ தேங்க நிமிந்து பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்க தாண்டி உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா. எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்றான். தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோ. நான் போய் போட்டுட்டு வரேன், எப்படி இருக்குன்னு சொல்ல. நான் போயிட்டு வரத்துக்குள்ளே எனக்கு எந்தெந்த ட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து எடுத்து வை அப்படின்றா. ஒரு மாதிரி மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறா. தேங்க பார்க்குறான். என்னடா அது அப்படின்ற மாதிரி. இப்போது பொறுமையாக எந்திரிச்சிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்க்குறான். இதெல்லாம் என்னன்னே தெரியலையே அப்படின்ட்டு இப்போ புலம்பிக்கிட்டே பார்க்குறான். அவனுக்கு எது என்ன எதுனே தெரியல. இப்போ வாய்ந்தான் அவன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்திருப்பா. தேங் அப்படின்னு கூப்பிட்றா. திரும்பி பார்க்குறான். பார்த்ததும் செம்ம ஷாக்கு. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகா ப்ரிட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்கா. எப்படி இருக்க அப்படின்ட்டு அவள் சுற்றி முற்றி காட்டுறா. நல்லாயிருக்கு, வேணா எடுத்துக்கோ அப்படின்றான். வெறும் நல்லா தான் இருக்கா? இல்லை சூப்பராக இருக்க. அப்போ சரி, இந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு வேறு ட்ரெஸ் எடுத்துச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல, நீயே எது வந்தாலும் எடுத்துக்கோ, என்னை எது கேட்குற அப்படின்றான். அப்போது நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உன்னை பற்றியா? உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே. என்னை பற்றி என்ன தெரியும்? எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்க முடியல உன்னால், என்ன தெரியும்? போ அப்படின்ட்டு இப்போ அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போகிறா. வைன், எனக்கு இதெல்லாம் தெரியாது வைன் அப்படின்னு சொல்கிறான். தெரியலண்ணா தெரிஞ்சுக்கோ, எனக்கு மட்டும் இது என்ன பழகி பார்த்த விஷயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு கடைக்குள்ளே தான் போகிறா. அந்த கடை ஃபுல்லாக மென்ஸ் ட்ரெஸ்ஸாக இருக்குது. வைன் இங்கே அமைதியாக இரு. இப்போ தியாவுக்கு தான் ஒரு ஷர்ட் எடுக்கிறா, ஒரு பேண்ட் ஒன்று எடுத்து கொடுக்குறா. இது போய் போட்டு வா அப்படின்னு சொல்கிறா. இது போ அப்படின்னு சொன்னதும் இப்போ தியாங் தான் அதை வாங்கிட்டு போயிட்டு ட்ரையல் ரூமில் மாற்றிட்டு வரான். அவ்வளோ அழகாக இருக்கான் அதில் பார்க்குறதுக்கு. வயந்தான் அழகாக இருக்க. ஆனால் நான் அப்போல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றான். ஏன், நல்லா தானே இருக்க, என் கூட இருக்கும் போதெல்லாம் இப்படி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு கேஷுவல் வேர் தான் எடுத்து கொடுத்துருப்பா, அதில் அவ்வளோ அழகாக இருக்கான். எப்பவுமே ஒரு மாதிரி கோட் சூட்லேயே இருந்துட்டு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அவனுக்கு. அவனே அவனை புதுசாக பார்க்குறான். நீ என் கூட எப்போல்லாம் வெளியே வரையோ அப்போல்லாம் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், சரியா? இந்த மாதிரியா? நல்லா இருக்கு. இப்போ வயந்தான் தேவங்க தள்ளிட்டு போகிறா. எங்கே போகிற, வா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரர் முன்னாடி தான் நிற்க வைக்கிறா. பாரு எப்படி இருக்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நல்லா இருக்கா? இப்போது நான் பாட்டு எப்படி உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்? ஆமாம், எப்படி எனக்கு கரெக்டாக எடுத்த? நம்ம பிடிச்சவங்களுக்கு எடுக்கும் போது அவங்கள மனசில் நினச்சி தான் நம்ம எடுப்போம், அப்போ தான் அது கரெக்டாக அமையும். அந்த மாதிரி தான் உனக்கும். இப்போது எனக்கு மட்டும் என்ன எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்த பழக்கமாக சொல்லு. இப்போ எப்படி நான் உனக்கு எடுத்தேன்? அந்த மாதிரி தான். அப்போது நானும் அந்த மாதிரி எடுக்கணுன்றியா? இப்போ வயந்தான் தியோங் முன்னாடி வந்து நின்றுட்டு அவனோட ஃபேஸை தான் கப் பண்ணுறா. தியோங், எனக்கு எல்லாம் தெரியும்,
நீ இது வரைக்கும் யாருக்காகவும் எதுவும் செஞ்சதில்லன்ட்டு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. உனக்கு எப்படி ஒருத்தவங்கிட்ட பேசணும், ஒருத்தவங்கிட்ட பழகணும் எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு அந்த மாஃபியா தான் எல்லாமே. நீ அதிலே வளர்ந்ததுனால உனக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நான் உனக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பேன். உனக்கு ஒரு அம்மாவா, உனக்கு ஒரு ஃப்ரெண்டா, உனக்கு ஒரு லவ்வரா எல்லாமே இருந்து உன்னை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன். உனக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷத்தையும் உனக்காக நான் கொண்டு வருவேன். எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. தியோங்க்கு அவன் கண்ணெல்லாம் கலங்குது. இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது தெரியலனா கூட நீ என்கிட்ட கேளு, சரியா? நான் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு. அழாத அப்படின்ட்டு அவள் கண்ணை தொடச்சி விடுறா. இப்போது தியோங் தான் அவளை டைட்டாக ஹக் பண்ணுறான். வயன், ஒன்றும் இல்லை சரியா, நான் பக்கத்தில் தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஷோல்டரை தான் தட்டி கொடுக்குறா. தியோங் வயனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இதோ அவனுக்கு இந்த உலகத்தையே அவன் கையில் தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கு. அந்தளவுக்கு டைட்டாக வயனை ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கு. ஓகே ராமி, இதோட இந்த 9th பார்ட் இங்கே முடியுது. ஸோ 10th பார்ட்டில் நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சூன் எபிசோட் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன்டா. ஃபைனல் வரப்போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 or 3 எபிசோடில் முடிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? பாய் ராமி, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.